இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை 2 நாளாகமும் அதிகாரம் 20:17. பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். பிரியமானவர்களே, இந்த கால வேளையில உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார். உபவாசித்து ஜெபிக்கிறதை குறித்து நம்ம கற்றுக்கொண்டே இருக்கிறோம். இன்றைக்கும் உபவாசத்தினால என்ன நன்மை கிடைக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஏதோ ஒரு காரியத்தை குறித்து பயந்துகிட்டே இருக்கிறீங்க. ஒரு காரியம், ஒரு சூழ்நிலை உங்களை பயப்படுத்தி கொண்டிருக்கிறது. பயம் அதிகமாகிற இந்த நேரத்துல நீங்க செய்ய வேண்டிய ஒரு காரியம், தேவ சமூகத்துல உபவாசித்து ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவரே, இந்த காரியத்தை எப்படி மேற்கொள்ளணும்னு எனக்கு தெரியல, நாங்க என்ன பண்ணணும்னு தெரியல, எங்க கண்கள் உங்களை மட்டும்தான் பாக்குதப்பா அப்படின்னு சொல்லி உபவாசித்து ஜெபித்து பாருங்கள். யோசபாத் ராஜாவுக்கும் ஒரு பயம் வந்துச்சு. விரோதிகள் எழும்பி வந்தாங்க, திரள் கூட்டம் எழும்பி வந்துச்சு. யோசபாத் ராஜா பயந்து, அந்த பயத்துல அவர் செஞ்ச காரியம் என்னன்னா, உபவாசிக்கிறாரு, ஜெபிக்கிறாரு, எல்லாரையும் கூப்பிடுகிறாரு, வாங்க உபவாசித்து ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு. பிரியமானவர்களே, அவர் ஜெபிச்ச காரியம்தான், ஆண்டவரே என்ன பண்ணணும்னு தெரியல, இவங்களை எப்படி மேற்கொள்ளணும்னு தெரியல, எங்க கண்கள் உங்களைதான் பாக்குதாப்பா அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறாரு. அப்பொழுதுதான் கர்த்தருடைய வார்த்தை கடந்து வருது, பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். இவங்க கர்த்தருடைய வார்த்தை பெற்றுக்கொண்டாங்க, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சாங்க, துதிச்சாங்க, பாடினாங்க. கர்த்தரே இறங்கி வந்து யுத்தத்தை நடப்பித்தார். பிரியமானவர்களே, எசப்பாடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க, பயந்துகிட்டே இருக்கிறீங்களா? ஏதோ ஒரு காரியத்தை குறித்து பயத்தோடு இருக்கிறீங்களா? கவலைப்படாம தேவ சமூகத்துல உபவாசித்து ஜெபம் பண்ணுங்கள். உங்களை பயப்படுத்துகிற காரியங்களை மேற்கொள்ளுங்க. நீங்க அமர்ந்திருந்து ஜெபித்தால் போதும், கர்த்தர் அழகாய் நடத்துவார், உங்க பயங்களை மாற்றுவார், உங்களோடு கூட இருந்து அற்புதத்தை செய்வார். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறீங்க நல்ல தகப்பனே, இந்த காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் அந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா. பயப்படாமல் கலங்காமல் இருங்கள் என்று சொல்லிறேன். தேவ பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். ஏதோ ஒரு காரியத்தை குறிச்சு பயந்துகிட்டே இருக்கிறாங்கப்பா. கர்த்தர் அந்த பயங்களை கர்த்தர் மாற்றுகிறபடியினால ஸ்தோத்திரம். பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை தருகிறவரப்பா. நீர் கிரியை செய்கிறபடியினால ஸ்தோத்திரம். நாள் முழுவதும் கர்த்தர் நடத்துவீராக. தேவைகளை சந்திங்கப்பா, பொருளாதாரங்களை ஆசீர்வதிங்கப்பா, செய்ய போகிற பிசினஸை ஆசீர்வதிங்கப்பா, படிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே, கர்ப்பத்தின் கனிக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ப்ரே பண்ணிட்டே இருக்கிறோம். ஆண்டவரே, என் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறபடினால ஸ்தோத்திரம். கர்ப்பிணிகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. திருமணம் ஆக வேண்டிய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. குடும்பத்தின் சமாதானத்துக்காக ஜெபிக்கிறோம். அநேக குடும்பங்கள் உடைக்கப்பட்டு பிரிந்திருக்கிற நிலைமையாப்பா, என் ஆண்டவர் சமாதானத்தை தருகிறபடினால ஸ்தோத்திரம். நல்ல வேலை வாய்ப்புகளை கொடுங்க. கைட்டு செய்கிற வேலைகள், வியாபாரங்கள் சகலவற்றையும் ஆசீர்வதிப்பீராக. உங்களுடைய கரத்தை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறார். நீங்க பயந்து கொண்டிருக்கிற காரியங்கள்ல கர்த்தர் உங்களுக்கு பெரிய அற்புதத்தை செய்ய போகிறார். உங்களுக்காக, உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக, எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். God bless you.